இந்த கொலை வந்து ஹாஸ்பிட்டல்ல இடம்பெற்ற ஒரு டெத். இந்த புள்ளைய இன்னும் கொண்டு போக வேணாம இங்க இதுல வச்சிருக்காங்க. ஐயோ ஏன் இந்த சாபம். இந்த குழந்தையோட முகத்தை பார்த்து சரி எனக்காக அனைத்து வழக்கறிஞர்களும் எனக்காக உங்களால் முடிந்த உதவியை செஞ்சுட்டாங்க. கருவுல இந்த குழந்தை இருக்கிற போது இந்த தாய் எத்தனை கதை சொல்லி இருப்பா. இப்ப இந்த சிசுவினுடைய உடல் வவுனியா வைத்தியசாலையிலே தான் இன்னும் இருக்கிறது. வவுனியா நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இந்த சிசுவினுடைய மரணம், வவுனியா வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிசுவினுடைய மரணம் தொடர்பில் எல்லா தகவல்களுமே எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த சிசுவ பிரேத பரிசோதனைக்காக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்த போதும் அத யாழ்ப்பாணத்துக்கு விசேட சட்ட வைத்திய அதிகாரி அத போஸ்ட்மார்டம் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவை வழங்கி இருக்கிற போதிலும் அதை கொண்டு செல்ல தங்களால முடியாது என்று சொல்லி வைத்தியசாலை பணிப்பாளர் போலீசாருக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த கொலை வந்து ஹாஸ்பிட்டல்ல இடம்பெற்ற ஒரு டெத். ஆகவே நாங்கள் அவர்கள வைத்தியசாலை வாகனத்துல கொண்டு செல்ல முடியாதவங்களுக்கு அறிவித்திருக்கபடியால நாங்க மீண்டும் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம். நீதிமன்றத்துல இன்னைக்கு நகர்த்தல் பத்திரத்தை நாங்கள் நீதிமன்றத்துல தாக்கல் செய்து இந்த நகர்த்தல் பத்திரத்தின் ஊடாக நாங்க நீதிமன்றத்துல வந்து வழக்கறிஞர் திரு அண்ணா அவர்கள் நீதிமன்றத்துல வந்து இந்த நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார். அதுக்காகத்தான் நாங்க இப்ப நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். நீதிமன்றத்திலே நாங்க கேட்கிறோம் எப்படி நாங்க கொண்டு போறது. இப்ப இந்த சிசுவினுடைய உடல் வவுனியா வைத்தியசாலையிலே தான் இன்னும் இருக்கிறது. ஆகவே நாங்க எப்படி கொண்டு போறோம்னு சொல்லி நீதிமன்றத்துல நகர்த்தல் பத்திரத்தினூடாக மோஷன் போட்டு நாங்க அதை கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும் இன்னையோட இந்த குழந்தை இறந்து 3 நாளா அங்க மோச்சரியில தான் இருக்கு. ஆனா வாகனம் இல்லாதனால இப்ப நாங்க நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்திருக்கோம். இந்த நீதிமன்றத்துல நம்ம நீதி அம்மா எடுத்த வழக்கு மூலமா நாங்க இந்த நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்து எனக்கு இப்ப என்னன்னா இந்த பிள்ளைய இன்னும் கொண்டு போக வேணாம இங்க இதுல வச்சிருக்காங்க. வச்சிருந்து அனைத்து வழக்கறிஞர்களும் உண்மையா மனசாட்சிப்படி எனக்காக இந்த குழந்தைக்காக எனக்காகவும் இந்த குழந்தைக்காகவும் உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சு தருமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன். வவுனியா மாவட்ட சட்டத்தரணிகளிடம் மிகவும் வினயமாக இந்த சகோதரன் கேட்டுக்கொள்கிறார். நியாயமாக நீங்கள் இதுக்கு குரல் கொடுங்க என்று சொல்லி வினயமாக வவுனியா சட்டத்தரணிகளை மிகவும் பணிவோட இந்த சகோதரன் உங்களிடம் இந்த அன்பான கோரிக்கையை, ஒரு கருணையான கோரிக்கையை முன்வைக்கிறார். அன்பான வவுனியா மாவட்ட சட்டத்தரணிகளை, இன்னைக்கு நான் இந்த சகோதரன் சொன்னவர் மகன் போட்டோவை காட்ட இவ்வளவு நாளும் நான் காட்ட இல்லை, நான் போட இல்லை. இன்னைக்கு இந்த சகோதரன் சொன்னவர் மகன் போட்டோவை காட்ட சொல்லி. ஆகவே ஏன்னா இந்த குழந்தையோட முகத்தை பார்த்து சரி எனக்காக அனைத்து வழக்கறிஞர்களும் எனக்காக உங்களால் முடிந்த உதவியை செஞ்சுட்டாங்க. இந்த உலகத்தை பார்க்காமலே அப்படியே மரணித்து போன அல்லது மருத்துவ கவனையினத்தால இந்த உலகத்தை பார்க்காமல் அப்படியே இறந்து போன அந்த இளவரசனின் முகம் இது. பாருங்க, அந்த பிஞ்சு குழந்தைய பாருங்க, அப்படியே நித்திரை கொள்வதை போல, சிரித்து கொண்டு இருப்பதை போல அந்த குழந்தை காட்சி அளிக்கிறது. இப்பவும் மனசுக்கப்படுது அந்த குழந்தை நித்திரை கொண்டு இருக்கிற மாதிரி, எனக்கு என்ன நித்திரை கொள்ற மாதிரி தான் தோணுது. இந்த பிஞ்சு பாலகர் இன்னைக்கு இந்த தாய் கருவுல இந்த குழந்தை இருக்கிற போது இந்த தாய் எத்தனை கதை சொல்லி இருப்பா, எத்தனை பாட்டு பாடி இருப்பா, எத்தனை கற்பனைகளை தனக்குள்ள வளர்த்திருப்பா. இன்னைக்கு அந்த குழந்தையை எடுத்து ஒரு முத்தத்தை கொடுப்பதற்கு கூட முடியாத ஒரு நிலை இந்த வைத்திய அசம்பந்த போக்கினால், வவுனியா வைத்தியசாலையின் 7ஆம் ஓட்டில் இடம்பெற்ற வைத்திய அசம்பந்த போக்கினால் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் அந்த குழந்தையினுடைய படம். அதை உங்களுக்கு நாங்கள் வழங்கி இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே நான் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த உணர்வோட இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட இந்த குடும்பத்தின் சார்பாக நன்றியை நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலே இவர் ஒரு ஒரு துணிஞ்சு இன்றைக்கு வந்திருக்கிறார். இன்றைக்கு தனக்கு நடந்த அநீதி இந்த வவுனியா மாவட்டத்தில், இந்த வட மாகாணத்தில், இந்த இலங்கையில் யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த சகோதரன் துணிந்து வந்திருக்கிறார். நிறைய இவர் துன்பங்களை அனுபவிச்சதை காலமாக நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக இவர் தெரியப்படுத்தி இருந்தார். உண்மையிலே இங்கே வந்து நிறைய பிள்ளை நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு ஜட்ஜ் வந்து அந்த சிசுவை பார்த்துட்டு பல இவரிடமும் இவருடைய வாக்குமூலங்களையும் பெற்று இவருடைய கருத்துக்களையும் பெற்று சென்றிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் இங்கே வலியுறுத்துகிற ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய ஜட்ஜம்மாட்டையும் சரி, அதே போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சர்கிட்ட இந்த இடத்துல நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த இடத்துல அரசியல்வாதிகள் எல்லாரும் தலையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த இடத்துல இதில் நாங்கள் எல்லாருமே இந்த அரசியல் கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால நாங்கள் நிற்கிறோம்.
இந்த ஒரு உயிரை இனிமேல் இந்த ஒரு எந்த ஒரு இப்படியான அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் கொண்டு கூடியிருக்கிறோம். கௌரவ அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள்ட்ட இந்த இடத்துல நாங்கள் முன்வைக்கிற கோரிக்கை, இந்த இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன்ல, இந்த உள்ளக விசாரணையில், இந்த வவுனியா வைத்தியசாலை முன்னெடுக்கிற உள்ளக விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே உங்களுடைய தலைமையில் சுகாதார அமைச்சருடைய சிபார்சில சுகாதார அமைச்சருடைய பரிந்துரையில் அங்கிருந்த ஒரு குழு ஒன்று, விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த குழு இங்கே வந்து ஒரு நீதியான விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதே போல இங்க இருக்கிற ஜேஎம்ஓமார் எடுக்கிற மரண விசாரணைகள்லையும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே எங்களுக்கு கொழும்புல இருந்து ஒரு சிறப்பு குழு இங்க வந்து இந்த நிலவரங்களை பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன், நேற்று இந்த குழந்தை இறந்ததாக 11:30 மேலே பொலிசில் நாங்கள் கேட்க 11:30 கோல் வந்து எங்களை வந்து பார்க்க சொல்லி சொன்னவங்க. ஆனால் நாங்கள் பார்த்துட்டு போன பிறகு நான் இந்த இடத்துல சொல்லலாம தெரியல, நான் சொல்கிறேன், எங்களை இந்த வவுனியா மாவட்டத்தினுடைய ஊடகவியலாளர்கள் கோல் பண்ணி கேட்ட நேரம் 8 மணிக்கு அவங்க கோல் பண்ண நேரமும் இன்னும் வைத்திய சிகிச்சை நடைபெற்று கொண்டிருக்குன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த டிரெக்டர் அப்போ இந்த டிரெக்டருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த ஹாஸ்பிட்டலில் 11 மணிக்கு இறந்த பிள்ளையை நாங்கள் போய் பார்க்குறோம், 8 மணிக்கு சொல்கிறார் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கான், பிள்ளைக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கார்களாம். அப்போ இவங்க இதெல்லாம் சொல்கிற முழுக்க பொய் தானே. இவர்களுடைய அத்தனை கருத்துக்களும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அந்த தாய், இவருடைய மனைவி, அவங்களோட அந்த பன்னீர் குடம் உடைத்து அவர்கள் கெஞ்சி இருக்கிறாங்க, என்ன சிசேரியனுக்கு நான் போகிறேன் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 32 மணித்தியாலங்களாக சிசேரியன் செய்யப்பட இல்லை. அவங்க ஃபோன் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க, அங்கே அதில் இருந்தவங்க அசட்டையினமாக இருந்திருக்கிறாங்க. ஆகவே இது முழுக்க மருத்துவ கவனையினத்தால் வந்திருக்கக்கூடிய ஒரு மரணம் என்று சொல்வதை விட இது ஒரு கொலை, இது ஒரு மருத்துவ கொலை. மன்னாரில் சிந்து தாய் இறந்தது, வவுனியாவில் பிள்ளை இறந்திருக்கு, வேறொரு வித்தியாசம் இல்லை, விஷயம் எல்லாம் ஒன்றுதான். அங்கே தாயை கொண்டவங்க இன்றைக்கு இங்கே பிள்ளையை கொண்டிருக்கிறாங்க, எல்லாமே எங்கட உறவுகள் தான். ஆகவே இந்த மருத்துவ கொலை வந்து நிறுத்தப்படணும், இதற்கு நீதியான நியாயமான தீர்வு வேணும். நாங்கள் மீண்டும் வலியுறுத்துறது, எங்களுடைய சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அமைச்சர் அவர்களிடம் உங்களுடைய தலைமையில் விசேடமான குழு ஒன்று இங்கே விசாரணைக்காக வர வேண்டும். அதுவரைக்கும் நாங்கள் இந்த இறந்த சிசுவினுடைய அந்த சடலத்தை நாங்கள் பாரம் எடுக்க மாட்டோம். இந்த மாதம் 17ஆம் தேதி இந்த ஒய்ஃபை வவுனியா ஹாஸ்பிட்டல் வேலம்பாட்டில் பபா கடைக்கு அட்மிட் பண்ண சொன்னாங்க. 17ஆம் தேதி அட்மிட் பண்ணிட்டேன், இப்படி 8 மணிக்கே அட்மிட் பண்ணிட்டேன். 18ஆம் தேதி அந்த பிள்ளைக்கு மதியம் திடீர்னு அந்த புதுசு ஏதோ கொடுத்து வருத்தம் வர வச்சுருக்காங்க. வருத்தம் வர வச்சு பின்னேரம் திரும்பியும் புதுசை கொடுத்து வருத்தம் வர வச்சுருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இரவு 12 மணி அப்படி இருக்கும். அந்த பிள்ளையிட இடக்கூடம் உடைஞ்சி ஃபுல்லாக இதாகவும் அதான் அங்கே உள்ள நேசை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. டாக்டர்கிட்ட சொன்னது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பார்த்துட்டு அங்கே இருந்துட்டாங்க. இப்போ திரும்பியும் சொல்ல வலிக்கு அந்த உள்ள நேச என்னத்துக்கு வலிக்கு வந்து டெப்லெட் வந்து 2 டெப்லெட் விட்டு இது வலி குறைஞ்சிருந்துட்டு டெப்லெட் 2 கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு இந்த பிள்ளை படுத்து திடீர் திரும்பியும் பெரிய டாக்டர் ஒரு ஆள் வந்திருந்தார். அதுக்கு பொறுப்பான ஒரு டாக்டர், அவர் எங்கேயோ நான் போயிட்டாராம், வேற ஒரு டாக்டர் வந்தது மணிக்கூடம் உடைஞ்சப்பயே நீங்கள் வந்து சீசர் பண்ணி பிள்ளை எடுத்துருக்கலாம் தானே, அப்படியே விட்டுட்டு அவனை அன்னைக்கு டியூட்டியில் இருந்த டாக்டருக்கு பேசினாராம். அந்த பிள்ளையும் அங்கே இருந்திருக்கு. பேச விட்டுட்டு திரும்ப வலிக்கு திரும்பியும் புதுசாக கொடுத்துருக்காங்க. கொடுத்து திரும்ப ஒரு 5 மணி போல் அங்கே லேபர் ரூம் கொண்டு போகணும்னு சொல்லி டக்குன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. பிள்ளையோட ஆமாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லேபர் ரூம் போன பிள்ளை 12 மணி வரைக்கும் இன்னும் வரையில. 12 மணி வரைக்கும் அங்கே ஃபோன் பக்கத்தில் ஒரு ஆக்காட்ட நம்பர் வாங்கியிருந்தா அவன் போய் பார்த்தும் வரையில. என்னன்னு பார்த்தா திரும்ப 12 மணிக்கு இங்கேருந்து அம்மாக்களை கூட்டு உள்ளே பார்க்க சொன்னால் அவள் 7ஆம் வார்டில் இருந்து ஏசி வேலை செய்யலைன்னு சொல்லி 5ஆம் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. 5ஆம் வார்டுக்கு மாற்றின பிள்ளை திரும்ப 12 மணி விடிய வந்து பார்த்தா பிள்ளை கிடைச்சிரும், நீங்கள் போயிட்டு விடிய வாங்கன்னு சொன்னாங்க. இதை நம்பிட்டு நானும் இருந்தேன். இப்போ 2 மணி போல் ஒரு நேற்று ஒரு ஆள் கோல் எடுத்து நீங்கள் புகை வந்து இந்த வாணியோட ஹஸ்பண்ட் தான் இந்த ஓடு, அப்போ நீங்களும் அவரோட அம்மாவையும் ஒருக்கா கூட்டிகிட்டு ஒருத்தர் வாங்கன்ட்டு 2 மணிக்கு 2:30க்கு கால் பண்ணி சொன்னாங்க. அப்போ நாங்கள் இந்த 2:30க்கு வெடிக்கிட்டு அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போக இப்போ 2 பிள்ளை அழுதுட்டுருக்கு. எங்கம்மா பிள்ளை எங்கன்னு கேட்கவும் பிள்ளைய தான் என்னமோ சிகிச்சையில் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலைன்னு.
அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அங்கே உள்ள நேர் சொன்னா போங்க அந்த அதிதீவிர சிகிச்சைக்கு போங்க. அந்த சிகிச்சைக்கு போக அவனை பிள்ளைய போய் பார்க்க போனேன். அவர் டாக்டர் கூப்பிட்டு சொன்னாரு, இங்க 5ஆம் பாட்டிலேருந்து பிள்ளைய எனக்கு தாரப்ப ஒரு உயிர் அற்ற நிலையில தான் எனக்கு தந்தாங்க. நான் இப்போ அந்த 5ஆம் பாட்டிலேருந்து வாங்கி இப்போ என்ன செஞ்சேன்னா ஹார்ட் மட்டும் வேலை செய்கிற அளவுக்கு நான் இப்போ செய்து எதுமோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்தாராம். செய்துட்டு அவர் சொல்றார், இந்த நீர்க்குடம் உடைஞ்சதுக்காகவோ இல்லை என்னத்துக்காகவோ மூச்செடுக்கலாம போய் பிள்ளைக்கு தலை வரைக்கும் நரம்புல ஒரு ரத்தம் எது ஒன்றுமே வேலை செய்யாம கோமா ஸ்டேஜ் ஆகிட்டான். அடுத்து நுரையீரல் ஏதோ சுருங்கி பாதிக்கப்பட்டிருக்கான். ரத்தம் உடம்பு ஃபுல்லா அது என்ன உடம்பு ஃபுல்லா கட்டியாகி நிற்கிறான். அதை கரைச்சாராம். அடுத்து கிட்னி வேலை செய்யலையாம், பல்ஸ் இல்லையாம், இப்படியே என்னென்னமோ சொல்லிட்டு 100 வீதத்துல 15 வீதம் அப்படித்தான் இந்த புள்ள அப்படின்னாரு. அதுவும் இப்போ கோமா ஸ்டேஜ். நீங்க இப்போ நல்லா எல்லாம் ஹார்ட் எல்லாம் வேலை செஞ்சாலும் திரும்ப இப்படி தூக்கிட்டு இப்படித்தான் பார்க்கணுன்றாரு. அப்போ சரி பரவாயில்லன்ட்டு நாங்கள் ஒரு நாளும் ஒரு 3 தடக்கா 2 தடக்கா போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த வயிற்றடி இவரத்தை மட்டும் துடிக்கல, இந்த எலும்பி போகும். கை கண் அசைவு ஒன்றுமே இல்லை. அப்போ நேற்று பார்த்தா 21 நேற்று இரவு 12 மணிக்கு இந்த ஒய்ஃபை கூட்டிகிட்டு போய் பிள்ளைய பார்க்க ஆசையிலேயே வாங்க பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போன இடத்துல அங்கே டாக்டர் இன்னும் வரையில. டாக்டர் வந்தோடனே நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லவும் நான் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப அங்கே போகிறேன். போய் அங்கே கேட்டுட்டு அங்கே உள்ளுக்கு போகவும் அவர்கிட்ட போயிட்டு என்னமான்னு கேட்கவும் பிள்ளைய பார்க்க வந்தேன். சரி பான்ட்டு திரும்ப கூட்டிகிட்டு போய் அவர் முன்னுக்கு அந்த டாக்டர் உட்கார வச்சு கழிச்சிட்டு நாங்களும் எவ்வளோ மெனக்கெட்டு பார்த்துட்டோம். தெரிஞ்சிச்சு தானே லிவர் அழுகிட்டு ஈரல் சரி அப்படி பிள்ளை எல்லாம் அதை சொன்ன மாதிரியே சொல்லி கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ நாளுக்கு வச்சிருந்தோம் பிள்ளைய. அதுவும் இப்போ ஹார்ட் நின்று வந்துச்சு. இப்போ ஒரே நாள் நின்றுட்டு இதுக்கு மேலே எங்களால் ஒன்றுமே செய்யலை அப்படின்ட்டாங்க. அதோட அந்த பிள்ளை விழுந்து அழுது உளறி எப்படியோ என்ன நடந்ததுன்னு தெரியா. ஆனால் அன்னைக்கு அந்த பிள்ளைக்கு ஒழுங்கா அந்த ட்ரீட்மெண்ட் அங்கே நடந்திருந்தா என் பிள்ளையும் இந்த பிள்ளையும் இந்த மனசையும் ஒழுங்கா நேரம் வீட்டை சேர்ந்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் கொண்டுட்டாங்க. என்ன காரணம் தான் அன்னைக்கு அந்த இருந்த நேசோரால் ஏன் கவனிக்காம இருந்தது. அடுத்து அந்த விடுதிக்கு பொறுப்பான காமினி சேர்ந்து சொல்லுவாங்க போல, அவர் 3 நாளோ 4 நாளோ அங்க இல்லை, எங்கேயோ போயிட்டாராம். அதுக்காக வேற யாரோ தான் ட்ரீட்மெண்ட் செய்ததாக சொன்னாங்க. அது என்ன மாதிரி தெரியல எனக்கு. இந்த நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த புள்ளைய நான் பாடம் எடுக்க மாட்டேன்.